சின்ன வயசுல இங்கிலீஷ் நான் டீட்டெயிலில் படிச்ச ஒரு சின்ன கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷன் திடீர்னு உடம்புக்கு முடியாம கம்ப்ளீட்டா பெட்ரிடன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. நம்மளால அசைய கூட முடியலையே, நம்மளால இனிமே எதுவுமே செய்ய முடியாது லைஃப்லன்னு சொல்லி உடைஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலையில தனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ல ஏற்கனவே இருக்க ஒரு பேஷண்ட் சிரிச்ச முகமா இவரை வெல்கம் பண்ணாரு. ஆனா இவருக்கு சிரிப்பே வரல. அன்பார்ச்சுனேட்லி அந்த ரூம்ல ஒரே ஒரு ஜன்னல் தான் இருந்தது. அந்த ஜன்னல் பக்கத்துல தான் ஏற்கனவே இருக்க பேஷண்ட் இருந்தாரு. பக்கத்து பெட்ல இவங்க இருந்ததுனால இவரால வெளியில எதையுமே பார்க்க முடியாது. இந்த 4 சுவத்தை மட்டுமே பார்க்குற சூழ்நிலையா இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜன்னல் பக்கத்துல இருந்த பழைய பேஷண்ட் ஒவ்வொரு நாளும் தான் ஜன்னல் வழியா பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களையும் வர்ணிக்க ஆரம்பிச்சாரு. இவர்கிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தோட அழகையும் அருமையையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு இவர்கிட்ட சொல்ல சொல்ல இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு மாறி ஒரு அமைதியான மனநிலை வர்ற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டாங்க. அப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் அந்த ஜன்னல் பக்கத்துல இருக்க பேஷண்ட்டுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆகி இறந்தே போயிடுறாங்க. தனக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது நம்பிக்கையும் புது வாழ்க்கையும் கொடுத்த ஒரு நல்ல நன்றி கடனோட தான் அந்த மனுஷனை இவர் பார்த்தாரு. அப்படி இருக்கிறப்ப நர்ஸ் கிட்ட சொல்லி என்ன அந்த ஜன்னல் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணிருங்களேன், நான் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கவும் அந்த பெட்டை ஜன்னல் பக்கம் மாத்தி வச்சிடுறாங்க. இது வரைக்கும் தான் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா விஷயங்களையும் நேர்ல பார்க்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல அந்த ஜன்னல் பக்கத்துல போனவருக்கு பெரிய ஷாக் என்னன்னா அங்க ஒரு கான்கிரீட் வால் மட்டும் தான் இருந்துச்சு. இறந்து போனவருக்கு கண்ணு தெரியாதுன்னு அவர் சீக்கிரமே இறந்துருவாருங்கிற விஷயம் அவருக்கு தெரியுங்கிறதையும் அப்பதான் அந்த நர்ஸ் சொல்றாங்க. ஹோப் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மெடிசன். ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களை செதுக்கவும் செய்யலாம், சிதைக்கவும் செய்யலாம். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அதுவே நம்ம உலகமா உருவாகுது. நம்பிக்கை தான் வாழ்க்கை.